அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கொண்டால் மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்து விட்டோம். தற்போது காவிரியை பார்க்காவிட்டால் தண்ணீரை பார்த்தது போல் இருக்காது. எனவே காவிரியில் கபினி அணை திறக்கப்படுகின்ற காட்சியில் கபினியிலிருந்து 10,000 கன அடி தண்ணீர், வினாடிக்கு 10,000 கன அடி நீர் கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் காட்சிகள், பிரத்யேக காட்சிகள் நமக்கு முதல் காட்சிகளாக கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கபினி அணை திறக்கப்படுகின்ற காட்சி இதுதான். கபினியிலிருந்து இன்று காலையிலிருந்து 10,000 கன அடி, இது 16,000 கன அடி வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். முதலில் 10,000 ஆரம்பித்திருக்கிறார்கள். இது சிறிது சிறிது உயர்ந்து 16,000 மாறுவதற்கான வாய்ப்புகள். அது கபினி மட்டுமல்ல, கிருஷ்ணராஜசாகர், ஆரங்கி என்று 3 அணைகளிலும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. எனவே கர்நாடக காவிரியிலே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக எல்லை பகுதிகள், கர்நாடக காவிரி பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை. தற்போது கபினியிலிருந்து தற்சமயம் கிடைத்த தகவல், வினாடிக்கு 25,000 கன அடி, மிகப்பெரிய அளவு. வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது இந்த நேரத்திலே அதாவது 12:40 மணி அளவில் நீங்கள் பார்க்கும்பொழுது கபினியிலிருந்து 25,000 கன அடி, வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காட்சிகளை தான் நேரலை காட்சிகளை முதல் காட்சிகளாக பிரத்யேக காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்தியா முழுவதும் தற்போது மிதந்து கொண்டிருக்கிறது, பல நகரங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் தலைநகர் சென்னை முதல் பெரிய இடங்கள் பெரிய பாதிப்பில்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டிலே நீலகிரியில் மட்டும் மழை பெய்வதற்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் கேரளத்திலே பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் அதனுடைய தாக்கம் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியிலே பெய்யக்கூடும். அதனால் நீலகிரியிலே அந்த எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தமிழகத்தில் பெரிய அளவுக்கு மழை பாதிப்பு இல்லை. ஆனால் ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மிக குறைவாதான் பெய்யும். வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்திற்கு பெரிய அளவுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய, மழையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் பருவமழை, தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருப்பதால் பல இடங்கள் மிதக்கும் பகுதிகளாக மாறி இருக்கின்றன என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் காட்சிகள் சொல்லுகின்றன. ரித்தி.